ஆவரேஜ் அந்த அளவுக்கு இல்லை. இல்லை 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 ரொம்ப சங்கீதனமாக எடுத்து வச்சிருக்கிறாரு. ஒரே கன்னா காமிக்காம லவ்வோட மிக்ஸ் பண்ணி காமிச்சது ரொம்ப நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. முருகதாஸ் படம் ரொம்ப நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது லவ் அண்ட் இது கன் காமெடி காம்பினேஷன் இது புதுசு. ஒரே கன்னா காமிக்காம லவ்வோட மிக்ஸ் பண்ணி காமிச்சது ரொம்ப நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கு. சூப்பர் படம் சூப்பர். இது ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து சொல்லுவார், இந்த படத்தில் ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா? அதுதான் அந்த கன் கல்ச்சர் வராது, தமிழ்நாடு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எதுவுமே வைலன்ஸ் இல்லை, லவ்வால் தான் ஜெயிக்கணும். புரிஞ்சுங்களா? எதுவாக இருந்தாலும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதாவது தான் ஜெயிக்கணும். இந்த கன்னு கத்தி எல்லாம் வச்சுலாம் ஜெயிக்க முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் படம் லாகடிக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு ஹாஃப் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ரெண்டு ஹாஃப் நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸு அனிருத் சாங் ரொம்ப சூப்பர். அனிருத் நல்லா போட்டிருக்காரு. அவரை ஃப்ரெண்ட்ஸ் தானே, அனிருத்தோட சிவகார்த்திகேயன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நல்லா போட்டிருக்காரு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, சூப்பருங்க. ஓகே. இல்லை 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 ரொம்ப சங்கீதனமாக எடுத்து வச்சிருக்கிறாரு. முருகதாஸ் எதிர்பார்த்து தான் போனேன். வழக்கம் போல் சங்கீதனமாக எடுத்து வச்சுக்கிறாரு. சிவகார்த்திகேயன் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. முருகதாஸ்னாலே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, எதுவும் எதிர்பார்க்கலையா? இந்த வாட்டி முஸ்லீம் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறாரு. மற்றபடி அந்த பழைய நார்த் மெட்ராஸ் இதை தப்பாக காட்டுறதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓகே மூவி. படம் லாக் அடிக்கிறாருமா? லாக்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஸ்க்ரீன் ரைட்டிங் ஓகே, பட் அவருக்கு எப்பயுமே பண்ணுற அந்த சிக்னேச்சராக ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளை தப்பாக காமிச்சிருக்கிறாரு. டமால் டிமில் டமால் டிமில் எத்தனை முறை சுட்டாலும் உயிரோட வந்துக்கே இருக்காப்புல சார். அதான் எங்களுக்கே பயமாக இருக்குது. ஓகே குட். ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நிறைய இருந்தது. ஓகே இது பண்ணியிருக்காங்க. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லாக் அடிக்குதா இல்லை ஃபேமிலி சப்ஜெக்டா? இல்லை லவ் சப்ஜெக்ட் தான், பட் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அதிகமாக இருந்தது. வேறு எதுவும் இல்லை படத்தில். முருகதாஸ் டைரக்ஷன் எப்படி இருந்தது? ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது, மற்றபடி படம் ஓகே அவ்வளோதான். படத்தில் எதுவும் சப்ஜெக்ட் இருக்கா? முருகதாஸ் படம்னாலே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். கதைன்னு பார்த்தோன்னா லாஜிக் கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆகுது, மற்றபடி ஓகே படம். தேங்க்யூ. படம் லாக் அடிக்கல எதுவும்? படம் எதுவும் ஸ்லோ இல்லை, லாக் அடிக்கல? இல்லை, நல்லா தான் போகுது, சூப்பராக தான் போகுது. ஏதோ இது இல்லாமல் போகுது, நல்லா தான் போகுது. இந்த மாதிரி ஃபுல்லாக ஆக்ஷன் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். அது அவர் முருகதாஸோட மேக்கிங் இல்லை. அதில் எதுவும் சப்ஜெக்ட் இல்லையா படத்தில்? சப்ஜெக்டாக தான் இது வந்து பழக்கப்பட்ட கதை. பட் இது இருந்தாலும் என்ன சொல்கிறது, இது லாஜிக் நிறைய மிஸ் ஆகுது படத்தில். அனிருத் தான் அவரோட பிஜிஎம் தான் படத்துக்கு சப்போர்ட்டு. ஒரு பேர் என்ன பேர், ஹீரோ பேர் என்ன பேர்? சிவகார்த்திகேயன். அவரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. பட் ஏஆர் ஃபிலிம் மாதிரி இல்லை, லோகேஷ் கணக்கு அது கூட சொல்லி ஃபுல் ஃபைட்டு தான். அது ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர். பட் இருந்தாலும் வந்து லாஜிக் மிஸ் ஆகுது. லாக் இல்லை, அதாவது ஒரு ஒரு கண்ட்ரை மறைச்சி வைக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்குமா சார். லாஜிக் படத்தில் நிறைய லாஜிக் மிஸ். இல்லை ஏஆர் முருகதாஸ் ஃபிலிம் மாதிரி இல்லை. படம் பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம், அவ்வளோதான். போர் அடிக்காமல் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே ஓகே எல்லாம் குட். பட் இருந்தாலும் வந்து ஏஆர் முருகதாஸ் ஃபிலிம் மாதிரி இல்லை, மிஸ்ஸிங். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கா படம்? இல்லை ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. எஸ்கே நல்லா ரொம்ப டஃப் கொடுத்து நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்கு. இல்லை ஃபுல்லாக இதுவாக தான் ஆக்ஷன் மூவியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி இருக்குது ஆக்ஷன்? எல்லாமே நல்லா இருக்கு. அவருக்கு ஓகேவா அந்த ஆக்ஷன் படம்? நல்லா தான் இருக்கு. செட் இருக்கு. முருகதாஸ் எப்படி டைரக்ஷன்? இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நல்லா எடுத்துருக்காரு. நல்லா தான் இருக்கு படம். நல்லா இருக்கு படம். லாக் அடிக்குதா? இல்லை எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். எப்படி இருக்குது? ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கா இல்லை அப்படியே ஆக்ஷன் தானா? ஆக்ஷன் தான், நல்லா இருக்கு. ஆக்ஷன் அண்ட் லவ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லாக் அடிக்குதா? எல்லாமே நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் நல்லா இருந்தது சார். படம் ஆக்ஷன் மூவி பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ்னாலே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது இருக்கா? இருக்கு, மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ எதெல்லாம் நடந்தால் ஆக்ஷன் எடுக்கணும், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகாதீங்க.
ஜஸ்ட் கேர் பண்ணுங்கன்றது மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. படம் லாக் எதுவும் அடிக்கல? லாக் அடிக்கல சார். ஃபைட் சீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே. லவ் ஃபேமிலி என்ன இருக்கு? அதுவும் இருக்குது. ஃபேமிலி சீனில் லவ் கொஞ்சம் இருக்குது. மெயினாக ஆக்ஷன் தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு ஆக்டிங்? ஆக்டிங் நல்லா பக்கா பண்ணியிருக்கா. நல்லா பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கு. ஒரு ஆக்ஷன் தானே படம்? ஆக்ஷன் படம் தான். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. எப்படி ஆக்ட் பண்ணுங்க? ஓகே, சூப்பராக இருக்கு. ஆக்ஷன்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கா? ஆஸ் யூஷுவல் ஏஆர் முருகதாஸ் சூப்பர். நல்லா பண்ணியிருக்கேன். இன்னும் பிரச்சனை பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. படம் சிவகார்த்திகேயன் ஓகே தானே படம்? நல்லா பண்ணிட்டு இருந்தார். ஏஆர் முருகதாஸ் கம்பேக் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு.